சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க தமிழ்ச்செல்விக்கு ஸ்கேன் பண்ண போறாங்க. அப்பந்தான் நர்ஸ் வந்துட்டு தமிழ்ச்செல்வியோட ஹஸ்பண்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க சேதுவை பார்த்தா பதில் சொல்லாம அமைதியா நிக்கிறாரு. உடனே அப்பத்தா வந்துட்டு சேது உன்னைத்தான் கூப்பிடுறாங்க போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் சேது வந்துட்டு நான் தான் தமிழ்ச்செல்வியோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் சார் உங்களை டாக்டர் உள்ள கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் சொல்லவும் சேதுவும் பார்த்தா உள்ள போறாரு. சேது உங்களோட மனைவிய ஸ்கேன் பண்ண போறோம். நீங்க எதா இருந்தாலும் இங்க உட்கார்ந்து இந்த மானிட்டர்ல பாருங்க. குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கு, குழந்தை இப்ப என்ன நிலைமையில இருக்குன்னு எல்லாமே இந்த மானிட்டர்ல தெரியும். கடவுளை கும்பிட்டுக்கோங்க, உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. குழந்தைக்கு எதுவும் ஆகியிருக்க கூடாது. நாங்க ஒரு டாக்டரா அதைத்தான் நினைக்கிறோம். தமிழ்ச்செல்விக்கு வயிறு வலி இன்னும் நிற்கவே இல்லை, ஆனா எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போகவும் இங்க சேதுக்கு பார்த்தா மனசெல்லாம் படபடன்னு இருக்கு. தமிழ்ச்செல்விக்கு ஸ்கேன் பண்ண டாக்டர் உள்ள போறாங்க. தமிழுக்கு டாக்டர் ஸ்கேன் பண்றாங்க. ஸ்கேன் பண்ணதுல 2 குழந்தைகளும் நல்லா இருக்கு. இங்க சேது முதல் தடவை தன்னோட 2 குழந்தைகளையும் பார்க்குறாரு. ஒரு பக்கம் ஒரு குழந்தை தெரியுது, இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னொரு குழந்தை தெரியுது. இதை பார்த்ததும் சேதுவால நம்பவே முடியல. என்ன 2 குழந்தை தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே கை கால் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு. கண்ணெல்லாம் கலங்கி சேது அப்படியே அழுகுறாரு. 2 குழந்தை, எனக்கு 2 குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சேது அந்த மானிட்டரையே பார்த்துக்கிட்டே இருக்காரு. இங்க தமிழ்ச்செல்விக்கு டாக்டர் ஸ்கேன் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க. நல்ல வேலைக்கு சேது நீங்க கும்பிட்ட தெய்வம் உங்களை கைவிடல, உங்க குழந்தைகளுக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் அப்பந்தான் சேது வந்துட்டு டாக்டர்கிட்ட கேட்குறாரு. டாக்டர், தமிழ்ச்செல்வி வயிற்றுல 2 குழந்தைகளா வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் ஆமா சேது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும் இல்லை டாக்டர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் உங்க மனைவி வயிற்றுல 2 குழந்தைங்க இருக்கு, ஆனா உங்களுக்கு அந்த கடவுளோட அனுகிரகம் நிறையவே இருக்கு. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா இதே மாதிரி நிறைய பேர் கீழே விழுந்துட்டு இங்க வந்திருக்காங்க. சொல்ல போனா உங்க மனைவிக்கு 3-4 மாசம்தான் ஆகுது. இதே மாதிரி தான் நிறைய பேர் கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி இங்க வருவாங்க. அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தா கரு வயிற்றிலேயே களைஞ்சு போயிருக்கும். அந்த நேரத்துல அவங்க வேதனைப்படுறத எங்களால பார்க்க முடியாது. ஆனா நல்ல வேலைக்கு உங்க மனைவிக்கு அப்படி எதுவும் ஆகல. அவங்க வயிற்றுல 2 குழந்தை வேற வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்படி கீழே வலிக்கு விழுந்து அவங்களுக்கு வயிறு வலி வந்துமே குழந்தைகளுக்கு எந்த ஆபத்தும் வரல. அதனால தான் உங்களுக்கு தெய்வம் துணையா இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு டாக்டர் சொல்லவும் இங்க சேதுவை பார்த்தா அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி டாக்டரை கையெடுத்து கும்பிடுறாரு. என்ன போய் எதுக்கு சேது கையெடுத்து கும்பிடுறீங்க? நீங்க அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். உங்க குழந்தைங்க ரொம்ப நல்லாவே இருக்காங்க. தமிழ்ச்செல்வி மயக்கத்துல இருக்காங்க. அதே மாதிரி சேது உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இனிமே தமிழ்ச்செல்வி எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, எந்த வெயிட்டான பொருளையும் அவங்க தூக்கக்கூடாது. தமிழ்ச்செல்வி முடிஞ்ச வரைக்கும் ஓய்வு தான் எடுக்கணும். பஸ்ல ஆட்டோல எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதுதான் தமிழ்ச்செல்விக்கு கடைசி வாய்ப்புங்கிற மாதிரி. இதையும் மீறி மறுபடியும் தமிழ்ச்செல்விக்கு இதே மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா உங்க குழந்தைகளை கண்டிப்பா எங்களால காப்பாற்ற முடியாது. இதுவே குழந்தைகளை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமான கண்டிஷன் தான். நாங்க உங்க குழந்தைய கஷ்டப்பட்டு காப்பாத்தி இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும்
தமிழ்ச்செல்விய ரெஸ்ட்ல இருக்க வைங்க. தமிழ்ச்செல்விய எந்த வேலையும் செய்ய சொல்லாதீங்க. குழந்தை பிறக்கிற வரைக்கும் தமிழ்ச்செல்வி ஓய்வுல தான் இருக்கணும். ஒரு குழந்தைனா கூட பரவாயில்லைன்னு சொல்லலாம். ஆனா இவங்களுக்கு 2 குழந்தை. இப்ப கீழே வேற விழுந்ததுனால கர்ப்பப்பை கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கு. அதனால தமிழ்ச்செல்விய நீங்க தான் நல்லபடியா பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுகிட்ட டாக்டர் எல்லா விவரத்தையும் சொல்லிடுறாங்க. தமிழ்ச்செல்வி இங்க படுத்திருக்காங்க. அப்பந்தான் தமிழ்ச்செல்வி கைய சேது பிடிக்கிறாரு. உடனே தமிழ் கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் வடியுது. சேது அதை தொடச்சிட்டு குழந்தைக்கு ஒன்றும் இல்லை, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், உண்மையிலேயே குழந்தைக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், நம்ம 2 பிள்ளைகளுக்குமே எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், உடனே தமிழ் வந்துட்டு கேட்குறாங்க, என்னது 2 பிள்ளைங்களா, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. இல்லைங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், தமிழ் நமக்கு 2 குழந்தைங்க, 2 குழந்தைங்களும் நல்லா பாதுகாப்பாக தான் இருக்காங்க. 2 குழந்தைகளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இனிமே நீ எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். இனிமே வீட்டில் வந்து நீ எந்த வேலையும் பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், என் மேலே என்னதான் கோபம் இருந்தாலும் ஆனால் அந்த கோபம் எல்லாம் எனக்கு ஒன்றுனதுமே உங்களுக்கு போயிருச்சில அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், நீ இப்படி கீழே விழுந்து வழியில கதறும் போது என்னால் எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. அப்புறம் ஏன் என்கிட்ட இவ்வளவு வீராப்பு, என்கிட்ட பேசாம என் மேலே கோபமா இருக்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், அதுக்காக நீ பண்ணதை மறந்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. நான் தான் அதுக்கு எவ்வளவோ தடவை மன்னிப்பு கேட்டிருக்கேன்ல, அந்த மன்னிப்பை நீங்க ஏத்துக்கிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், சரி அதெல்லாம் விடு, அதை எதுக்கு இப்போ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், அப்பந்தான் பார்த்தா அப்பத்தா வாராங்க. இங்க சேதுவும் தமிழும் 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்பத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐயா கருப்பு, எப்படியோ என் பேரனும் பேத்தியும் ஒன்று சேர்ந்துருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா மனசுக்குள்ள நினைச்சிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் பார்த்து இருந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட அப்பத்தா கேட்கவும், இல்ல அம்மாச்சி, வீட்டுக்குள்ள சோப்பு கிடந்ததை நான் கவனிக்கவே இல்லை அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சரி விடு, ஏதோ ஒரு கெட்ட நேரம் தலைக்கு வந்தது தலைப்பாகியோட போச்சுங்கிற மாதிரி, நல்ல வேலைக்கு வயிற்றுல இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒன்றும் ஆகலையே, அதுவே ரொம்ப சந்தோஷம். இனிமேலாச்சும் நீ நல்லா ரெஸ்ட் எடு, சரியா, எந்த வேலையும் நீ பார்க்க கூடாது. ஏலே சேது, இனிமே தமிழ்ச்செல்வி எந்த வேலையும் பார்க்காம நீ தான் பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், உடனே சேதுவும் வந்துட்டு, சரி அப்பத்தா நான் பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு.